எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களில ஆவியின் கனிகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலும் பெரிதான கனியாகிய அந்த அன்பை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த அன்பை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார் வாசிக்கலாமா? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வாக்கியம் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். என்னங்க சிரிக்கிறீங்க? இந்த வசனத்தை கேட்ட மாதிரி இருக்கா? நிறைய பேர் தலையை சுருவீங்க. இது கல்யாண டைம்ல தானே சொன்னாங்க பாஸ்டர் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. கல்யாண டைம் மட்டும் இல்லைங்க, நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்கிற மனைவிகிட்ட உண்மையான அன்பு செலுத்தணும். வசனம் அப்படிதான் சொல்கிறது. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ஊரா நிறைய பேர் பாருங்களேன், மத்தவங்க கிட்ட எல்லாம் அன்பா இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு தலைவலினா, ஐயோ தலைவலிக்குதா, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போட்டா டேப்லெட்ஸ் கொடுத்து வாங்கிட்டு வரட்டுமான்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டுல ஒய்ஃபு தலைவலிக்குதுன்னு படுத்துட்டு இருப்பாங்க. ஒரு டேப்லெட் கூட எடுத்து கொடுக்க மாட்டாங்க, டேப்லெட் வாங்கியும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு தண்ணியே எடுத்து கொடுக்க மாட்டாங்க. காலைல எழுந்த உடனே இன்னும் எதுவுமே சமைக்கலையா, தலைவலி வந்துச்சா, ஆள் தானே, நாங்க இன்னைக்கு ஹோட்டல்ல தான் வாங்கணுமா, எப்படி பேசுறோம். இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, எப்பா நீ வெளியே நடிச்ச நடிப்பு போதும்பா, உனக்கு கொடுத்துருக்க பொண்டாட்டி கிட்ட, உங்களுக்கு கொடுத்துருக்க மனைவி கிட்ட நீங்க அன்பாயிருங்க. நடா இப்படி சொல்றேன்னு நீங்க நினைக்காதீங்க. வசனத்தமா சொல்லணும். இங்க சொல்லிக்கிறது, புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். உங்களுக்கு கொடுத்திருக்கிற மனைவிகளில நீங்கள் அன்பு செலுத்துங்கள். உங்களை போல அவங்கள நேசிங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா விசாரிங்க. அவங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் பாருங்களேன், ஐடி செக்டர்ல பெரிய பெரிய கம்பெனில வேலை செய்வாங்க. காலில இருந்து 11 மணி வரைக்கும் ஆபீஸ்ல எல்லாருக்கிட்டையும் சும்மா இழுச்சிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு நீங்க வருவீங்க. ஆனா வீட்டுக்குள்ள வந்தோம்னா உங்களுக்காக காத்துட்டு இருக்க ஒரு ஜீவன் இருக்கு, உங்க மனைவி. உங்ககிட்ட அன்பா வரும்போது நீங்க எப்படி விடுவிடுன்னு, ஐயோ டிராபிக் ஆகுது, அதுவா இது, ஒரு சாப்பாடை செஞ்சு வைக்கணும், ஒரு சூடா வைக்க மாட்டியா, ஏங்க உங்களுடைய அன்புக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு 5 நிமிஷம் அன்பா பேசுறதுக்கு உங்களால முடியல. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்மளை மாத்திப்போம். மனைவிகளை இதை பார்த்துருக்க நீங்க சிரிக்கிறீங்க, கரெக்டா சொல்றீங்க. நம்ம உண்மையான அன்பை செலுத்திருப்பா நம்ம புருஷர்களுக்கு கிட்ட கிடையவே கிடையாது. தேவைக்குதான் வச்சிருக்கோம். நம்மளும் மாறவும் நம்ம புருஷர்களையும் ஆண்டவர் மாற்றணும்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா எத்தனை பேருக்கு சாக்கியத்தை நீங்க தந்திரே உமக்கு நன்றி. எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரை கணவனை நாங்கள் உண்மையா நேசிக்க திரும்ப செய்யுங்க. அதே போல கணவன்மார்கள் தங்க ஆண்டவரை நீர் கொடுத்திருக்கிற மனைவி கிட்ட உண்மையான அன்பு செலுத்த கிருபை செய்யுங்க. ஆண்டவரே மெத்துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மாய்மாலமான வாழ்க்கை இல்ல அப்பா, உண்மையான அன்பை எங்க சொந்த சரீரத்தை போல எங்களோட ஆண்டவரே மனைவியுடைய சரீரத்தை நேசிக்க கிருபை செய்யுங்க. சொந்த சரீரத்தை போல புருஷனுடைய சரீரத்தை நேசிக்க கிருபை செய்யுங்க. உண்மையான அன்பு கணவன் மனைவி உறவுக்குள்ள இருக்கட்டும். உண்மையான அன்பு கணவன் மனைவியுடைய புரிதலுக்குள்ள இருக்கட்டும். உண்மையான அன்பு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற நம்பிக்கையின் பேர்ல இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த காலத்துல ஆண்டவரே எவ்வளவு நம்பிக்கையற்றவர்கள், சந்தேகம் நம்பிக்கையற்ற ஜனங்கள் ஆண்டவரே, அவையெல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. கிறிஸ்துவின் அன்பு இருக்கும்போது அங்கே சந்தேகங்கள் கிடையாது. என் கர்த்தர் மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, நாங்கள் உண்மையா எங்களுக்கு கொடுத்திருக்கிற பார்ட்னர் இடத்துல அன்பு செலுத்த உதவி செய்யுங்க. நாங்கள் தவறு பண்ணியிருந்தால் மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த சக்தியை, அந்த தைரியத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. ஆவியானவரே, இருதயத்தை மாற்றுவீராக. நீரே காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.